ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 2 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அந்த மண்டபத்துக்கு மாடல்லாம் செஞ்சுட்டு வராங்க. முத்து தான் வர்றாரு. அப்போ முத்துவ வாசல்லே அனுப்பி விட்டுருந்தாங்க இந்த மாதிரி. அப்புறமா நீங்க எப்போ பார்த்தாலும் என் கூடவே சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. நான் வந்து என்னோட இதுல தான் முன்னேறணும்னு சொல்லிட்டு முத்துவ வாசல்லே அனுப்பி விட்டுட்டு மேல கொண்டு போய் அங்க அந்த ஓனர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அவர் வந்து நான் வேற எதனாச்சும் ஆர்டர் வந்தா உனக்கு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சிந்தாமணி அவங்க ஆள்லாம் வந்துடுறாங்க. வந்து என்ன இந்த பொண்ணு இன்னும் இதெல்லாம் தூக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அதனை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப மீனா அப்படியே ரொம்ப கோவமா ஆவேசத்துல இது பூ கட்டின கை மட்டும் இல்லடா, என் புருஷன் மட்டும் இப்ப இருந்திருக்கணும். நீங்க 4 பேர் இருந்தீங்க இதை தூக்கி போடுறதுக்கு. அவர் உங்க 4 பேரையும் இல்லாம ஆக்கிருவாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு சொடக்கு போட்டுட்டு இந்த நீங்க இன்னைக்கு குப்பையில போட்டது நாளைக்கு ஒரு நாள் கோபுரத்துல வரும். நானும் உங்களை மாதிரி ஒரு இடத்த எனக்காண்டி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து வந்துடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்வதி வந்து விஜயாவுக்கு சுத்தி சுத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி பாவம், அவளை நீ வந்து இது பண்ணிக்கோ. நாளைக்கு ஒருவேளை மலேசியால இருந்து அவங்க அப்பா வந்துட்டாருன்னா அவளுக்கு சொத்தெல்லாம் அவ பேருக்கு தானே வரும். அப்போ உன் பையனையும் வந்து அவ வந்து கூட்டிட்டு போயிருவா. அதனால பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்குறாங்க. விஜயாக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு காசு வந்தது அவ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்ப நான் அத வச்சு எப்படி இது பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பார்வதி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அதானே பார்த்தேன். நீனாச்சும் காச கொண்டு போய் அண்ணன்கிட்ட குடுக்குறதாச்சும். எல்லாரும் ஒரே மாரி தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி அவங்க பார்வதி நினைக்கிறாங்க. இந்த மாரி விஜய் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி அத்தை இவங்க 2 பேரையும் பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசினா தானே கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. அதனால தான் அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் மாரி தெரியுது அப்டிங்கன்னு, மீனா வந்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதே கேட்டுட்டு, உள்ள வந்து மீனாவ திட்டுறாங்க. அப்ப உடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "அவன் நல்லதுக்கு தானே சொல்றான்னோனே, அதானே சாயம் வெளுத்தா தான் தெரியும். இந்த வீட்ல எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டாம வந்து தீர்ப்ப சரியா சொல்லாதனால, இப்ப தீர்ப்ப நான் தான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட கேட்கிறாரு. "ஏன்டா ரவி, இப்ப வந்து இவன் அப்பாவோட பணத்துல தானே அந்த ஷோரூம வந்து ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப அதற்கு ஓனர மாத்துறதுக்கு என்னடா சொல்லுவாங்கன்னோனே, இந்த மாரி ஓனர்ஷிப் அப்படின்னோனே, அத இப்ப நம்ம மாத்த போறோன்னோனே, "ஏன் என் கடைக்கு நீ ஓனர் ஆக போறியா?" அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்டோனே, முத்து "அது யார் காசு? அப்பா பணம் தானே. அதனால அப்பா தான் அதுக்கு ஓனர்" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்